அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கும் நம்ம கிட்னி ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம், யூரியா உங்களுக்கு அதிகமாக இருக்குது, கிரியேட்டினைன் 1.2 வரைக்கும் நார்மல், அதுலேருந்து 2, 3, 4, 5, 6 எவ்வளோ இருக்கலாம். ஹீமோக்ளோபின் பெண்கள்னா 12 கிராம்ஸ் இருக்கணும், ஆண்கள்னா 14 கிராம்ஸ் இருக்கணும். அது குறைவாக கண்டிப்பாக கிட்னி பேஷண்ட்டுக்கு குறையும். யூரிக் ஆசிடும் சில பேஷண்ட்டுக்கு அதிகமாகும். பேக் பெயின் இருக்கலாம், கால் வலி இருக்கலாம், முதுகு வலி இருக்கலாம். அப்புறம் சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட முடியாது. சாப்பிட்டா குமட்டல், வாந்தி இதெல்லாம் இருக்கலாம். இப்போது இவங்க என்னென்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும், என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது. இப்போ ஜென்ரலாக இப்போ கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க நான் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன், மீதி உங்கள் ரிப்போர்ட் பார்த்து 100% கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ ஜென்ரல் ஃபுட்டுன்னு பார்த்தோன்னு சொன்னால் நம்ம உணவில் அனிமல் ப்ரோட்டீனை மேக்ஸிமம் குறைக்கணும். வெஜ் ப்ரோட்டீனை சாப்பிடலாம், ஃபஸ்ட்டு திங். செகண்ட், உங்களோட கிட்னி பிரச்சனை, கிட்னி சுருக்கம், ஜிஎஃப்ஆர் லெவல், அதுக்கப்புறம் கிரியேட்டினின் லெவல், யூரியா லெவல், ஹீமோக்ளோபின் லெவல் பொறுத்து கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கும். அப்போ வாரத்தில் ஒரு 3 நாளாவது அருகம்புல் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். சிலருக்கு கிட்னி ப்ராப்ளத்தினால உடல் எடை குறையும், வெயிட் குறையும், 10 கிலோ 15 கிலோ எல்லாம் குறைஞ்சிரும். அவங்க கண்டிப்பாக முட்டை, வெண்கரு மாத்திரம் வேக வைத்த முட்டை உப்பு இல்லாமல் சாப்பிடலாம். காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று சாப்பிடலாம். அது எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கோ இல்லை குறைஞ்சிட்டே போதும், அதை பொறுத்து. வெயிட்டெலாம் குறையல அப்படின்னா ஏதோ வீக்லி ஒன்ஸ் ஆர் த்ரைஸ் கூட எக் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லோ வேண்டாம், மஞ்சக்கரு வேண்டாம், வெண்கரு மாத்திரம்தான் சாப்பிடணும். அப்படி தான் சொல்கிறோம். கீரைகளை மேக்சிமம் கட் பண்ணிடுங்க, எல்லா கீரையும் ஒத்துக்காது. அதனால தான் உங்களுக்கு ஆங்கில மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க, காய்கறிகள்லாம் வேக வச்சு தண்ணி இருத்துட்டு காய்கறிகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் இருக்கிற பொட்டாசியம், தேவையில்லாத சில உப்புக்கள் வெளியேறணும், அதுக்காக உங்களுக்கு அட்வைஸ். அதே போல் சில உணவுப் பொருட்கள் வேண்டான்னு சொல்கிறதும் உண்டு. இங்கே நம்ம பார்த்தோன்னா நீர்க்காய்கள் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஏன்னா எங்ககிட்ட வர்ற பேஷண்ட்கெலாம் அப்படி தான் சொல்கிறோம். நிறைய பேர் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதாவது யூரியா கிரியேட்டினைன் குறையிலனாலும் பரவாயில்ல, அதிகமாகாமல் முதலில் தடுக்க வேண்டும். அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அதுக்கு தான் உங்களுக்கு டயட்டு. அப்புறம் அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னு வச்சுக்க ஒரு 2-3 மந்த்ஸில், அப்புறம் குறையிறதுக்கு உண்டான சிகிச்சை போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கீரையில் ஒன்லி 2 வகை கீரை தான் உங்களுக்கு அலோடு கிட்னி பேஷண்ட்க்கு. என்ன கீரை? மூக்கரட்டை கீரை, காசினி கீரை. இந்த 2 கீரை தான் அலோடு. ஆனால் மற்ற காய்கறிகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வெள்ளை பூசணி, சுரக்காய், புடலக்காய், பீர்க்கங்காய், சௌச்சௌ இதெல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோஸ், கொஞ்சம் காலிஃப்ளவர், கொஞ்சமாக பருப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் கொள்ளு கொஞ்சம், பார்லி கொஞ்சம். அரிசியில் பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசிக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கவுனி அரிசி, சிகப்பு, கருப்பு, மாப்பிள்ளை சம்பா, மூங்கில் அரிசி, பூங்கார் அரிசி, காட்டு யானம், இது போன்ற அரிசிகள். ஆனால் சிறுதானியம்னு பார்க்கும்போது உங்களுக்கு குதிரைவாலி அரிசி மாத்திரம் தான் நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம். அதெல்லாம் சாப்பிட்டவங்க இப்போ கூட அப்படியே இப்போ 3-4 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அப்படியே கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ 2 கிரியேட்டினைன் இருக்குது, இல்லை 2.3, இல்லை 3.2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ரஃப்லி நான் சொல்கிறேன், அப்படியே இருக்குது. இல்லைன்னா அதுலேருந்து குறையுது. முதலில் அதிகமாகாமல் இருப்பதே ஒரு பெரிய விஷயம். அதனால நிச்சயமாக உங்களுக்கு கிட்னி பாதிப்புனால ஒன்று டயாலிசிஸ். அடுத்தது உங்களுக்கு அட்வைஸ் என்ன, வேறு யாராவது கிட்னி உங்களுக்கு டொனேட் பண்ணோம், நீங்கள் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும். இந்த நிலைமைக்கு போகாமல் இருக்கணும்னா டயாலிசிஸ்க்கே ஃபஸ்ட்டு போகக்கூடாது. நீங்கள் உங்கள் கிரியேட்டினைன் லெவல் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டாக்டர் சொல்கிறாங்க சொல்லலை, அதை பற்றி கவலை இல்லை, என் உடம்புக்கு நான் தான் பார்க்கணும். நார்மல் எவ்வளோ 1.2, 1.2வே அதிகம்னு சொல்கிறேன். 1.2க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் கிட்னி பிரச்சனை உள்ளவங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அது 4 வரணும், 7 வரணும், 10 வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. இவ்வளோதானே நினச்சி விட்டுடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. 1.2க்கு மேலே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் கூட
உடனே தொடர்பு கொள்ளுக்க. உங்களுக்கு லைஃப் லாங் டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு. கடைபிடித்தால் பலன் உங்களுக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.